இன்று நாம் பார்க்க இருக்கும் கதை முடிவு. இந்திரா அப்படிங்கிறவங்க எழுதின கதை. பார்க்கலாம் நம்ம வாங்க. பெரியசாமி ரொம்ப தளர்ந்த நடையோட காய்கறி கடையை நோக்கி போகிறாரு. அவருக்கு சுறுசுறுப்பான மனிதர்களோட கலந்துக்க பிடிக்காது. அந்த மாதிரி அப்படியே இந்த சாலையின் ஓரமாக ஒதுங்கி போகிறாரு. ஓடும் வாகனங்கள்லேருந்து ஒரே ஹார்ன் சத்தம் கேட்குது. வீதிகள்ல எல்லாம் ஒரே சத்தம். ஆனால் அது எதுவுமே அவருக்கு பிடிக்கல. இது என்ன வாழ்க்கை, சக்கரம் கட்டுனது மாதிரி ஒரு வாழ்க்கை. ஆனால் அப்படின்னு அவர் நினச்சாலும் அவர் ரொம்ப கம்பீரமானவர். பார்க்குறதுக்கு ஆள் நல்ல வாட்ட சாட்டமாக இருப்பார். ஆனால் அவர் தனக்குள்ளேயே உறைஞ்சி போயிருக்காரு. ஏன் அப்படி உறைஞ்சி போயிருக்காரு? பெரியசாமி இருக்காரே, அவர் நல்ல பரம்பரை, பணக்கார பரம்பரை, நல்ல வசதியான குடும்பம். குழந்தை இல்லாமல் அவரோட அம்மா நிறைய கோயிலாக போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் பிறந்ததுனால இவரை ரொம்ப சுகமாக வளர்த்தாங்க. இவருக்கு விவசாய வேலையிலெல்லாம் கவனமே கிடையாது. இவருக்கு திருமணம் முடிஞ்சு 3 பையன்க பிறந்தாங்க. அதுக்கப்புறம் கூட அவருக்கு குடும்ப பொறுப்பு அப்படிங்கிறது எதுவுமே வரல. ஆனால் அவரோட மனைவி இருக்காங்களே, அவங்க தான் எல்லாத்தையுமே நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அதனால் அவருக்கு எந்த வருத்தமும் கிடையாது. கணவன் இப்படி தான் அப்படிங்கிறது அவரோட மனைவி ராசாத்திக்கு தெரிஞ்சிட்டுது. அதனால் அவரை எந்த விஷயத்துலேயும் வற்புறுத்தவும் மாட்டாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த சேவல் சண்டையெல்லாம் நடக்குது பாருங்கள், அதுக்கு ஒத்த குதிரை வண்டி அல்லது நல்லா ஜல் ஜல்னு ஒலிக்கிற ரெட்டை மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு இந்த சேவல் சண்டை பார்க்க போயிடுவார். அவர் சேவல் சண்டை பார்க்குறதுக்கு போனாலே வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா மிளகு அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவர் ஒரு நாள் கூட தோற்று வந்ததே கிடையாது. அந்த தோற்று போன சேவலை எடுத்துக்கிட்டு வருவார். அந்த மாதிரி தான் அவருக்கு அது பிடித்தமான ஒன்றா இருந்தது. அவர் வச்சிருக்கிற அந்த சேவலை முழுக்க அவர் பராமரிப்பில் தான் வச்சுருப்பார். அந்த சேவலோட காலில் கத்தியை கட்டி விடுவாங்க. அப்படியே அந்த சேவல் கட்டு களை கட்டிடும். அந்த சேவல் என்ன பண்ணும், ஒரு பெரிய பருந்து மாதிரி எழும்பி எதிர்க்க இருக்கிற சேவலை சும்மா அடிக்கும் பாருங்கள். தலையை ஒரு சிலுப்பிக்கிட்டு அப்படியே திருப்பி தாக்கும். அப்போ அது கண்ணில் ஒரு பளபளன்னு ஒரு ஈரம் இருக்கும். அந்த கண்ணில் இருக்கிற கண்மணி துவரம்பருப்பு மாதிரி நோண்டு அந்த கண்ணுக்குள்ளார அப்படியே மின்னல் மாதிரி தெரியும். அதை பார்க்கும்போதே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சேவலை நல்லா நீவி கொடுப்பாரு. அதுவும் என்ன பண்ணும், அவரோட மெல்ல உரசிக்கிட்டு அவர் மேலேயே கிடக்கும். இவர் வண்டியில் பூட்டுறதுக்குன்னு காளை மாடு தனியாக வளர்த்தாரு. உழவு மாடுன்னு தனியாக இருந்தது. இந்த காளை மாட்டை ஒரு நாளும் ஒரு உழவுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டார். உழவுன்னா தெரியும் உங்களுக்கெல்லாம், வயலில் ஏர் உழுறாங்கள்ல, அந்த உழுவதற்காக கொண்டு போகிற மாடு தான் உழவு மாடு. அது மாதிரி இந்த மாட்டை அவர் பயன்படுத்தவே மாட்டார். 2 மயில காளை, அப்படியே அந்த 2 மயில காளையும் வண்டியில் பூட்டிக்கிட்டு ஓட்ட ஆரம்பித்தார் அப்படின்னா சும்மா வண்டி பறக்கும். யாரும் அந்த வண்டியில் உட்காந்துருக்க மாட்டாங்க. அவர் மட்டுமே தனியாகவே ஓட்டிகிட்டு போவார். அப்படிப்பட்ட ஆள் தான் அந்த பெரியசாமி. எங்கேயாவது ஊருக்கு போகணும் அப்படி இப்படின்னா அப்போ தான் அந்த பண்ணை ஆள் வண்டி ஓட்டிக்கிட்டு வருவார். அப்போ தான் மற்றவங்களோட சேர்ந்து உட்காந்துக்கிட்டு போவார். மற்ற நேரங்கள்லாம் அப்படி போக மாட்டார். அதே மாதிரி அவங்க வீட்டில் ஒரு 4 ஜாதி குதிரைங்க வேறு இருந்தது. அந்த குதிரைங்களெல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க தாத்தா காலத்தில் அந்த 4 குதிரையும் வச்சுருந்தாங்க. நல்லா பார்த்தா அந்த குதிரை அப்படியே அவ்வளோ உயரமாக அந்த முடி அப்படி ஒரு சிலுப்பிக்கிட்டு அது போகிறது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணார், குதிரை ஏற்றம் கற்றுக்கலான்னு கற்றுக்கிட்டாரு. கீழே விழுந்ததுக்கப்புறம் குதிரை ஏற்றத்தில் அவர் கலந்துக்கவே இல்லை. அந்த ஆசையவே விட்டுட்டார். அதுக்கப்புறம் குதிரையை வண்டியில் பூட்டி ஓட்டுறதோட சரி. அந்த மாதிரி இருந்தது. சாவக்கட்டு, காளை, சேவல் வளர்ப்பு இது மட்டும் இல்லாமல் காலை நேரத்தில் எழுந்த உடனே அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, வேட்டியோட ஒரு நுனி அப்படியே தூக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த வயல் வரப்பு மேலே நடந்து போவார். அப்படி நடந்து போகும்போது அந்த ஊர் தலைவாசலில்
யாராவது உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட இவரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அதுதான் அவருக்கு ரொம்ப பிடித்தமானது. வாய்க்காலில் தண்ணி அப்படியே கண்ணாடி மாதிரி ஓடும் பாருங்க, அப்படியே குமிழி இட்டுக்கிட்டு வேகமாக ஓடும். அது ஓடும்போது ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த சத்தம் 2 பக்கத்துலேயும் அந்த பசுமையாக இருக்கிற வயல், அந்த வயலுக்கு நடுப்புற இருக்கிற அந்த வரப்பு, அந்த வரப்பில் அந்த வேஷ்டியோட முனையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படி நடக்கிற அவ்வளவு பிடிக்கும் அவருக்கு. எப்பயாவது என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஊர் சாவடியில் உட்காந்து சீட்டு விளையாடுவார். கார்த்திகை மாதம் பிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுவார் அவர். அங்கே என்ன ஆகும்னா, அந்த தோட்டத்து தெற்கு மூலையில் ஒரு ஒத்த பனை மரம் ஒன்று இருந்தது. அந்த பனை மரத்துலேருந்து அந்த தெளிவை, அந்த கல்லை இறக்குறாங்கல்ல, அந்த தெளிவை ராமன்கிறவர் காலையிலே கொண்டாந்து இவங்ககிட்ட கொடுத்துருவார். அதனால் இவர் என்ன பண்ணுவார், அந்த பனை மரத்துக்கு பக்கத்தில் போய் அதை அப்படியே வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நடந்து வருவார். அது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே பனி படர்ந்து இருக்கும். அப்படி உள்ளே வரும்போது அந்த பனை மரத்தில் அந்த இதில் கருப்பட்டி தயாரிப்பாங்க பாருங்கள், அந்த பாகோட வாசனை, அதை பார்க்கும்போதே அவருக்கு அந்த வாசனை வந்தாலே அவர் நாக்கில் நீர் ஊற ஆரம்பிச்சிடும், எச்சில் ஊற ஆரம்பிச்சிடும். மெதுவாக போய் ஒரு குழந்த மாதிரி அந்த பாகை கையில் வாங்கி அப்படியே நக்கி சாப்பிடுவார். அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் அவருக்கு பாருங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, காளை மாடு இருக்குல்ல, அதோட கழுத்து மணி ஓசை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மெதுவாக போய் அந்த காளை மாட்டுக்கும் பக்கத்தில் நிற்பார். அந்த நேரத்தில் யாராவது சாலை ஓரமாக போனாங்கன்னா, வாங்க ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போனால் போகுதே வாங்க அப்படின்னு கூப்பிடுவார். இல்லைன்னா அவசரமாக போகிறவங்க போயிடுவாங்க, அவசரமாக இல்லாதவங்கள கொஞ்சம் மோராவது குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி மோராவது கொடுத்து அனுப்புவார். இந்த மாதிரி அவரோட குணங்கள் இருந்ததுனால அந்த ஊர் முழுவதும் அவரோட நண்பர்கள் தான். அந்த மாதிரி அவர் இருந்தார். எப்போவுமே திண்ண முழுக்க ஜனங்க இருப்பாங்க. இவர் நடுநாயகமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார். பேசும்போது ஒரு சிரிப்பு வரும் பாருங்க, அப்படியே குலுங்கி குலுங்கி சிரிப்பார். அவருக்கு மனிதர்களோடு இருக்கணும், இல்லைன்னா வளர்ப்பு பிராணிகள், இல்லைன்னா வயல் வரப்பு, இதுதான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று. இப்படியே இப்படிப்பட்ட இவர் சந்தைக்கு போகிறாரு. ஒரே காட்டு கூச்சல், காய்கறி கடை வந்துட்டுது. காசு கொடுத்து காய்கறி வாங்க வேண்டிய காலமாக மாறிப்போச்சு. அவரோட வீட்டில் ஒரு காலத்தில் புடலங்காய், பீர்க்கங்காய், பாகற்காய், சொரக்காய் அப்படின்னு ஏகப்பட்டது படர்ந்து கிடக்கும். பூசணிக்காய் நல்லா அடர்த்தியாக அப்படியே பூத்து கிடக்கும், அப்படியே சிரித்த மாதிரி இருக்கும். தோட்ட வேலைக்கு வர்றவங்க, ரோட்டில் போகிறவங்க, கோயிலுக்கு போகிறவங்க, யாராக இருந்தாலும் அவர் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற முருங்கை மரத்தை பார்த்தா, நாங்கள் 2 முருங்கைக்காய் பறிச்சுக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பதில் சொல்லுவார்னு கூட எதிர்பார்க்க மாட்டாங்க, பறிச்சிட்டு போயிடுவாங்க. காலையில் பார்த்திங்கன்னா அவரோட வீட்டில் இருக்கும்போது 5 மணிக்கே கருப்பனோட பால் கறக்கிற சத்தம் கேட்கும். 5 மணிக்கே பால் கறக்கிறவர் வந்துடுவார். அப்படியே பாலை கறந்து அந்த கோழையில் எடுக்கும்போது பால் அப்படியே நுர பொங்க 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 இருக்கும். அது அப்படியே கொண்டாந்து அந்த கருப்பன் திண்ணையில் வைப்பார். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மணக்க மணக்க அப்படியே நுர கட்டின காப்பி வரும். அப்படி குடித்தவர் கிராமத்தில் இருக்கும்போது. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் காப்பி குடிக்கிறதையே நிறுத்திட்டார். அதே மாதிரி அவர் வயிற்றுக்கு வஞ்சனை இல்லாமல் சாப்பிடுவார். கத்தியை போட்டு அரிகிற மாதிரி தயிர் அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். அதை அள்ளி போட்டு பாதி சாதம் பாதி தயிர் அப்படியே அதை பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு கையில் ஒவ்வொரு விரலாக அந்த தயிர் அப்படியே நக்கி சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய ஏப்பம் விடுவார். அதுக்கப்புறம் தான் கை கழுவ போவார். வெறும் திண்ணையில் அப்படியே தலையணையை போட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்திருப்பார். வேப்ப மரத்தை காற்று சும்மா சில்லு சில்லு சில்லுன்னு சுகமாக வீசும். வேப்ப மரத்து வாசனை மூக்குக்குள்ளே நுழையும். அப்படியே ஒரு கொரட்டை போடுவார் பாருங்க அந்த திண்ணையில் படுத்துக்கிட்டு. அந்த கொரட்டையோடு அசந்து தூங்கினா
சாயங்காலம் 5 மணிக்கு காப்பி வரும், அப்போ தான் எழுந்திருப்பார். அப்பேற்பட்டவர் இன்னைக்கு ஒரு பாதி பை தான் காய்கறி, 100 ரூபா கொடுத்தாரு, பாதி பை தான் காய்கறி கிடச்சிது. சரி, அதை வாங்கி போட்டுக்கிட்டு மீதம் கொடுத்த சில்லறையை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு கிளம்புறாரு. எத்தனை ஆள் இருக்காங்க, நீங்கள் ஏன்ப்பா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படின்னு மகன்கள்லாம் கேட்கும்போது, சும்மா வீட்டுக்குள்ளேயே எப்படிப்பா அடைஞ்சு கிடக்கிறது, அதான் அப்படியே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். இப்படியே ஒவ்வொரு நாளும் போக போக அவர் மனசில் இருந்த நிம்மதியே போயிட்டுது. ஏதோ ஒரு மனசு ஓரத்தில் ஏதோ அப்படியே பூச்சி அரிக்கிற மாதிரி ஒரு அரிப்பு. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, பாதி ராத்திரி கடந்து போயிடுது. அப்படியே ஏதேதோ நினைவுகள் வந்து அவர் மனசு அப்படியே பசையுது. அமைதியாக இருந்த அவரோட கிராமத்து வீடு, அந்த காளைகளோட கழுத்து மணி ஓசை, இதெல்லாம் தான் அவருக்கு தூக்கத்தை கலைச்சிது. அதாவது இந்த நினைவுகள் அவரோட தூக்கத்தை கலைக்குது. சில சமயம் முன்னால் தூங்கிட்டா கூட விடிய காலம் முழிச்சிருவார், நடுராத்திரியில் முழிப்பார். ஏன் அப்படி முழிக்கிறாருன்னா, திடீர்னு அவர் வீட்டு கோழி கொக்கரக்கோ கொக்கரக்கோ அப்படின்னு கூவுறது மாதிரி அவருக்கு தெரியும். அந்த கோழியோட கண்ணில் அந்த துவரம்பருப்பு சைஸுக்கு அந்த கண்மணி ஒரு பளபளன்னு அந்த ஈரத்தில் விளங்கும் பாருங்க, அது நினப்பு வரும் அவருக்கு. அந்த மாதிரி ஒரு நாள் அவருக்கு அந்த நினப்பு வந்தோடனே அவர் மனைவியை கூப்பிட்றாரு, ராசாத்தி ராசாத்தி. மனைவியை எழுப்பினோடனே, கூப்பிட்டீங்களா அப்படின்னு பாரி சுருட்டிக்கிட்டு அவரோட மனைவி ராசாத்தி எழுந்திரிச்சு உட்காடுறாங்க. உடனே அவர், நாம் ஊருக்கே போயிடலாம் ராசாத்தி, பசங்கக்கிட்ட சொல்லேன். ராசாத்திக்கு அவரோட மனசு புரிஞ்சுது. ஏன்னா இங்கே வந்ததுல இருந்தே அவர் ஒரு நிலையில் இல்லை, எதையோ தொலைச்சிட்ட மாதிரி அவரோட நிலை இருக்கிறத இந்த அம்மாவால் புரிஞ்சுக்க முடியுது. உடனே அவங்க கேட்குறாங்க, சரி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு பையன்கிட்ட சொல்லும்போது பையன் கேட்குறான், ஏம்மா அப்பாவுக்கு நெஞ்சு வலி, உங்களுக்கும் உடம்புக்கும் முடியல, திடீர்னு ஏதாவது வருதே, இங்கேயே இருந்தால் நம்ம டாக்டர்கிட்ட போகலாம், பார்த்துக்கலாம், அங்கே கிராமத்தில் போய் உட்காந்துக்கிட்டு என்னம்மா பண்ணுறது அப்படின்னு பையன் கேட்டோன்னே, அங்கே தான் ஒன்றும் மிச்சம் இல்லையே. கூடவே அவனும் சொல்கிறான், ஆமாம்மா நீ யோசிச்சு பாரு, அங்கே தான் ஒன்றுமே மிச்சம் இல்லை, தோட்டத்தை எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், குத்தகைக்கு விட்டுட்டோம், இப்போ அங்கே போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், வயலுக்கு வாய்க்காலுக்குன்னெலாம் போக முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே சொல்லிவிட்டு, அதோடு மட்டும் இல்லை அவன் அந்த பையன் கேட்குறான், ஏம்மா இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது வசதி குறைச்சலாக இருக்கா, எங்கள் கூடவே இருங்கம்மா, உங்களுக்கு பிள்ளைங்களோட இருக்கணும்னு ஆசையே இல்லையா அப்படின்னு அந்த பையன் கேட்குறது ராசாத்தியோட பாசத்தை ரொம்ப உலுக்குது. உடனே ராசாத்தி அவர்கிட்ட, பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க, பேர பசங்கள்லாம் விட்டுட்டு அங்கே போய் இருந்து நம்ம என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது அவரால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வீட்டில் 24 மணி நேரமும் ஓயாமல் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. அவரால் ஒரு 5 நிமிஷம் கூட அந்த டிவிக்கு முன்னால் உட்காரவே முடியல. பசங்க எப்போவாவது அந்த டிவியை விட்டுட்டு ஓடி வந்து தாத்தா தாத்தா அப்படின்னு கூப்பிட்டுட்டு மடி மேலே உட்கார போட்டி போட்டுட்டு உட்காரும். அப்போ தான் அவருக்கு வந்து மனசு சந்தோஷமாக இருக்குமே தவிர மற்ற நேரம்லாம் அந்த சந்தோஷமே வராது. அது எப்போவாவது தான் அந்த சந்தோஷமும் அவருக்கு கிடைக்கிது. எந்த நேரமும் பிள்ளைங்க அந்த மாதிரி வர்றதில்ல. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போனதுக்கப்புறம் வீடே வெறிச்சோடி கிடக்குதே. மகன்களும் அவங்களோட வேலைன்னு வெளியில் போயிடுறாங்க, அவங்கள பார்க்குறதும் அப்படி தான். என்ன பண்ணுறது? ஆனால் ராசாத்தி மட்டும் அந்த வீட்டோட தன்னை நல்லா ஐக்கியப்படுத்திக்கிட்டான். ஆனால் அவரால் அந்த மாதிரி முடியவே இல்லை. அதனால் அவருக்கு எப்படி தோணுதுன்னா, எல்லாரும் ஒன்றா இருக்கிற மாதிரியும் தான் மட்டும் அந்நியப்பட்டு போனது மாதிரியும் ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படுது. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறாரு. சில நேரம் பொழுது சாயும் போது மொட்டை மாடியில் போய் நிற்பார், அப்படியே கொஞ்சம் நேரம் பார்ப்பார், திரும்ப இறங்கி வருவார்,
எங்கேயாவது போகணும் அப்படின்னா உடனே காரும் டிரைவரும் ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அவருக்கு அது பிடிக்கலை. அந்த காளைகள் அப்படியே குலுங்க குலுங்க ஓடுற அந்த வண்டி சத்தமும், எதுக்கு அந்த காற்று வந்து முகத்தில் மோதும்போது ஏற்படுற ஒரு மகிழ்ச்சியும் காரில் போகும்போது ஏற்படுதா என்ன? அதனால் அவருக்கு கார் பயணம் ஒன்றும் பிடிக்கவே இல்லை. நம்ம ஊருக்கே போயிடலாம் ராசாத்தி அப்படின்னு அவர் மனைவியை ரொம்ப நச்சரிக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் அவர் பையன்களுக்கு இது புரியவே இல்லை. ஊரில் என்ன தான் இருக்குது, இங்கே அவருக்கு என்ன தான் குறைச்சலாக இருக்குது, ஏன் இவர் ஊருக்கு போகணுன்னு இவ்வளோ பிடிவாதம் பண்ணுறாரு அப்படின்னு அவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த அன்பு அவருக்கு பிடிக்க தான் இருக்குது, பிடிக்குது அவருக்கு. ஆனால் அந்த அன்பு மூச்சு திணற மாதிரி இருக்குது. ரொம்ப அதிகப்படியான அன்பு மூச்சு திணற வைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, யோசிக்கிறாரு திருப்பியும். தோட்டத்து வீட்டில் சிட்டுக்குருவி ரெக்கையை படன்னு அடிச்சுக்கிட்டு பிசுக்குன்னு கீழே இருக்கிறது மேலே எழும்பி போகும். அதை அவர் நினச்சி பார்க்குறாரு. அந்த சிட்டுக்குருவி இப்போவும் அப்படி தான் தெரியும். ஆனால் நான் தான் இந்த மாதிரி ஆயிட்டேன், குருவியெல்லாம் நல்லதாக இருக்குது அப்படின்னு அவருக்கு தோணுனோன்னு அவர் என்ன பண்ணுறாரு, அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. அழுததோடு மட்டும் இல்லாமல் ஒரு வாரமாச்சும் நான் ஊருக்கு போய் இருந்துட்டு தான் வரணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறார். சரின்னு ஊருக்கு போகிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஊருக்கு போகிறாரு. கார் ஊரை நெருங்குது. மனசு அவருக்கு அப்படியே பிரவாகமாக அப்படியே நினைவுகள்லாம் அப்படியே பொங்கி எழும்புது. காரை விட வேகமாக அவரோட நினைவு அவர் வீட்டு பக்கம் ஓடி போய் நிற்கிது. அந்த கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த மண் வாசனை, அந்த மனிதர்கள், மரம், காற்று, அந்த கிணத்தாங்கரை, அந்த ஒத்தப்பனை மரம், அந்த சாவடியில் அவர் உட்காந்து சீட்டு விளையாண்ட இடம், அந்த வாசல், அந்த கிராமத்தோட உள்ள நுழையக்கூடிய அந்த இடம் எல்லாமே அவர் கண்ணு முன்னால் அப்படியே பிரம்மாண்டமாக தெரியுது. அப்படியே விரலெல்லாம் அவருக்கு நடுங்குது. அவர் உடம்பில் இருக்கிற அந்த ரோமக்கால்கள் எல்லாம் அப்படியே குத்திட்டு நிற்கிது. அவர் சந்தோஷம்னா சந்தோஷம். உடனே பெரியவரை ஒரு நாள் கூட இவ்வளோ சந்தோஷமாக நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு டிரைவர் வந்து அந்த ராசாத்திக்கிட்ட சொல்கிறார். அங்கே போன உடனே இஷ்டப்படி வெற்று உடம்போட தோளில் துண்டை உருவி, அந்த தோல் துண்டை உருவி தலையில் முண்டாசு கட்டிக்கிட்டு அப்படியே திரியிறாரு. அங்கே போகிறாரு, இங்கே போகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. மார்கழி மாத அந்த குளூரில் போய் அந்த ஒத்தப்பனை மரத்தில் எடுக்கிற அந்த கல் தெளிவை குடிக்கிறாரு, சீட்டாடுறாரு, அந்த கோழி சண்டையை வேடிக்கை பார்க்குறாரு, ஒத்த மாட்டு வண்டி ஓட்டுறாரு, பழைய நண்பர்கள் கிட்ட பழைய மனச்சுமையெல்லாம் இறக்கி வைக்கிறார். என்னப்பா செய்கிறது, எங்கள் பழப்பம் இப்படி தான் இருக்குது, வீட்டில் வாயை திறந்து பேச முடியல, உனக்காவது அன்பா மக்க மருமக இருக்காங்க அப்படின்னு அவங்கெல்லாம் இவர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களோட கஷ்டங்களை எல்லாம் இவர்கிட்ட சொல்லும்போது இவர் மனம் ஒரு பெரிய பாரமாக மாறுது. கோயில் குளம் எல்லாம் சுற்றுறாரு. ஆற்று மணலில் போய் காலை பரப்பி படுத்து கிடக்கிறாரு. அப்போ அவரோட நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, வாப்பா சின்ன பிள்ளையாட்டம் என்னது இது, இந்த ஆற்று மணலில் இப்படி படுத்து கிடக்கிற அப்படின்னு நண்பர்கள்லாம் பேசி சிரிக்கிறாங்க. தோட்டத்து வீட்டில் ஒவ்வொரு அங்குலத்தையும் அப்படியே பார்க்குறாரு. அப்படியே திண்ணையில் போய் படுத்த உடனே அவர் கண்ணில் இருந்து சூடான அந்த நீர் இறங்கி அவர் மார்பையே நனைக்குது. அப்படியே வரப்பு வழியாக நடந்து போகிறாரு. வாய்க்கால் தண்ணி ஓடும்போது கிளிக் கிளிக்குன்னு கேட்குற சத்தம் சிரிக்கிற மாதிரியே இருக்கு. அப்படியே தண்ணியில் காலை வைக்கிறாரு. வரப்பில் அந்த கையை ஊனிட்டு உட்கார்றாரு. அந்த தண்ணி சிலு சிலுன்னு அவரோட காலை அப்படியே வருடி கொடுக்குது. மனசு அப்படியே குளிர்ந்து போய் அப்படியே சில்லுன்னு இருக்குது. குத்தகைக்காரர் என்ன பண்ணுறாரு, வயலுக்கு நீர் பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. வெள்ளாமல் பரவாயில்லையா அப்படின்னு இவர் விசாரித்தோன்னே, ஆமாங்க, நம்ம மனசு மாதிரி தானே நம்ம மண்ணும் இருக்குது அப்படின்னு அந்த குத்தகைக்கு இவரோட நிலத்தை வாங்கினவர் சொல்கிறாரு.
காலியாக இப்போ அங்கே சாவக்கட்டுத்துறை, காளக்கட்டுத்துறை எல்லாமே வெறுமையாக கிடக்குது. அதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு வாரம் ஓடியே போயிடுச்சு, கிராமத்துக்கு போய் ஒரு வாரம் ஓடியே போயிடுச்சு. 8வது நாள் காலையில் டிரைவர் வந்துட்டார் இவரை அழைச்சிட்டு போகிறதுக்கு. கிராமத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தார்ல, அவரை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்துட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த உணர்வுகளை எல்லாம் கண்களில் அப்படியே தேக்கிக்கிட்டு அந்த ஊரை விட்டு போகிறோமே அப்படின்னு நெஞ்சு வெடிக்குது. அப்படியே போகிற வழியெல்லாம் அந்த கிராமத்தை பற்றியும், அந்த காளை மாடுகளை பற்றியும், அந்த பச்சை பசேல்னு இருக்கிற வயலை பற்றியும், வாய்க்காலை பற்றியும், பறவைகளை பற்றியும், குருவிகளை பற்றியும், பனைமரத்தை பற்றியும், நண்பர்களை பற்றியும் புலம்பிக்கிட்டே வருது அவரோட மனசு. அதோடு அவர் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டில் வந்து படுத்தவர் எழுந்திருக்கவே இல்லை, இறந்தே போயிடுறார். இப்படி இந்த கதையை எழுத்தாளர் முடிச்சிருக்காங்க. இப்படி தான் இன்றைக்கும் கிராமங்களிலே இருந்து பிள்ளைகளோடு வந்து இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் எவ்வளவோ வசதிகளை செய்து கொடுத்தால் கூட அவங்களோட மனசு தன்னுடைய ஊரை நாடுகிறது. ஆனால் அந்த ஊரில் என்ன இருக்குது அப்படின்னு அந்த அவரோட மகன் கேட்டது மாதிரி தான், ஊரில் என்ன இருக்குது, பிள்ளைங்க இங்கே இருக்காங்க, மனைவி இங்கே இருக்காங்க, நமக்கு வேண்டிய வசதிகள் எல்லாமே நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்துலையே இருக்குது, என்னத்துக்கு இவங்க ஊருக்கு போகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குரல்களை நாம் நிறைய கேட்குறோம். எங்களோட வந்து இருக்க மாட்டேங்கிறாங்க பெரியவங்க, கிராமத்தை விட்டு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனம், அந்த வாசனை, அந்த கிராம வாசனை, அங்கே வாழ்ந்த வாழ்க்கை, அங்கே அனுபவித்த அந்த இன்பங்கள் துன்பங்கள் எதுவுமே மனசை விட்டு போகவே போகாது அப்படிங்கிறத தான் இந்த கதை மூலம் அவர் நமக்கு சொல்கிறார். உண்மைதான். அதனால் பிள்ளைகளும் கொஞ்சம் பெற்றோர்களோட மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னும் நம்ம வந்து சொல்கிறதா தான் இருக்குது இந்த கதை. ரொம்ப நல்லா இருந்தது, நெகிழ்ச்சியாக இருந்தது. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. தொடர்ந்து கதைகளை கேளுங்க, நிறைய கதைகள் உங்களுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வணக்கம்.